எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் 8th தமிழ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. முதல் கேள்வி, கனத்த மழை எனும் சொல்லின் பொருள் பெருமழை. வாசல் எல்லாம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காலிறங்கி. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு. கொங்கு நாட்டு மலை சோற்று வழிபாடு எனும் கட்டுரை பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலில் உள்ளது. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன். இந்த கேள்வி பாருங்க, அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. மூவேந்தர்களின் பழமையானவர்கள் சேரர்கள். சேரர்களின் நாடு குடநாடு. பேரியாறு டேஸ் கடலில் கலக்கிறது அரபிக்கடலில் கலக்கிறது. வஞ்சி நகரை டேஸ் என்றும் அழைப்பர் கருவூர். சேரர்களின் கொடி விட்கொடி. சேரர்களின் பூ பனம்பூ. சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன. சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என பெயர் பெற்றன. சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்த பகுதி கொங்கு நாடு. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது கரூர். விகார புணர்ச்சி டேஸ் வகைப்படும் 3 வகைப்படும். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி என
பால் கூட்டல் ஆடை. அதாவது இந்த இல்லு ஆவும் லாவா மாறிடுச்சு. இயல்பாக வந்து ரெண்டுமே லாவா மாறிச்சு. அதனால் இயல்பு புணர்ச்சி. இதில் எதுவும் புது எழுத்து தோன்றலை. இது அப்படி இயல்பாக புணர்றது. பாலாடை. அடுத்து பாருங்க, பொறுத்துக. மட்பாண்டம் திரிதல் விகாரம். பாருங்க, மண் கூட்டல் பாண்டம். இதில் இன்னுங்கிறது இட்டா மாறிடுச்சு. அடுத்தது மரவேர் கெடுதல் விகாரம். பாருங்க, ஏன்னா மரம் கூட்டல் வேர், இதில் இம் என்பது கெட்டு போச்சு. அப்போ மரவேர். அடுத்தது மணிமுடி. இது இயல்பு புணர்ச்சி. ஏன்னா மணி கூட்டல் முடி, மணிமுடி. கடை தெரு, கடை கூட்டல் தெரு, இத்து வந்து உண்டானதுனால தோன்றல் விகாரம். ஆப்ஷன் பி. பாருங்க, மணி கூட்டல் முடி என்னென்னு வரும்? மணிமுடி, இயல்பு புணர்ச்சி. அடுத்தது கடை கூட்டல் தெரு, கடை தெரு, இத்துங்கிறது உருவாயிருச்சு. அதனால் தோன்றல் விகாரம். இப்போ இந்த புணர்ச்சி விதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்க, அடுத்தது வந்து கலை சொற்கள். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல். த்ரெட்னா நூல், லூம், லூம்னா தறி. டெய்ரி ஃபார்ம், டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை. டேனிங், டேனிங்னா தோல் பதனிடுதல், தோல் பதனிடுதல். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் மாவட்டம். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் ஏற்காடு. இது எங்க இருக்குது? சேலம் மாவட்டத்தில் உள்ளது. பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு. தமிழகத்திலேயே ஈரோட்டில்தான் மஞ்சள் சந்தை நடைபெறுகிறது. மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு. அடுத்து தமிழ்நாட்டின் ஹாலந்து, தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல், திண்டுக்கல். அரிசி தோல் பூட்டு தொழில்கள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். வாழை மரம் புணர்ச்சி விதி. இது வந்து இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். அடுத்து தமிழ் பசி, தமிழ் கூட்டல் பசி, இப்புங்கிற தோன்றல் விகாரம். பட்பசை, பல் கூட்டல் பசை தான் பட்பசை. அப்போ என்னாகும்? திரிதல் விகாரம். மரவேர், மரம் கூட்டல் வேர், இம்முங்கிறது கெட்டு போச்சு. அப்போ கெடுதல் விகாரம். உடல் கூட்டல் ஓம்பல், உடலோம்பல். பொற்சிலை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் சிலை. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது புணர்ச்சி. நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவது புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அஃது மெய் முதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. நன்றி, வணக்கம்.